ஹாய், வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நேற்றுக்கே உங்களுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இன்றைக்கி கதை சொல்ல போகிறேன்னு. பெற்றோர்களே, நீங்கள்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு இதை போட்டு காமிங்க, சரியா? கதை கதையாம் காரணமா. என்ன கதை சொல்ல போகிறேன் இன்னைக்கு? சமத்தா பையன் அச்சரா பையன். இந்த கதை பேர் சமத்தா பையன் அச்சரா பையன், சரியா? ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா, அவளுக்கு 2 பசங்க, ஓகேயா? அந்த 2 பசங்களும், ஒரு பையன் ரொம்ப 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 சமத்து, ஒரு பையன் ரொம்ப 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 அசடு. சமத்துனா என்ன? குட் பாய். அசடுனா பேட் பாய், ஓகேயா? அந்த சமத்தா பையன் என்ன பண்ணுவான்? காலம் கொடுத்தாலும் எழுந்துட்டு அழகாக பல்ல தேய்ப்பான். அம்மா முதல்ல சொல்லுவாள், ஏந்துரா அப்படின்பா. உடனே இப்போ எழுந்துப்பான். ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுதே, கிளம்பணுமே அப்படின்பா அம்மா. உடனே எழுந்துட்டுருவான். போய் உடனே பல்ல தேய்ப்பான். பல்ல தேய்ச்சிட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணி விபூதி எடுத்துட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா அம்மா கொடுக்குற பூஸ்டரை குடிப்பான். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது உட்காந்து ஏதாவது இருக்கா, ஹோம்ஒர்க் இருக்கான்னு பார்த்துப்பான். அப்புறம் போய், அம்மா நான் குளிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவான். நான் குளிப்பாட்டி விட்டுமாடா கண்ணே அப்படின்பா அம்மா. வேணாம்மா நானே குளிச்சுறேம்மா. இந்த 2 குழந்தை ட்வின்ஸு, சமத்தா பையன் அச்சரா பையன் 2 குழந்தை, சரியா? நானே குளிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடுவான். குளிச்சுட்டு வந்து தானாகவே தன்னோட யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட்டுட்டு, அந்த இதெல்லாம் சாக்ஸு எல்லாம் ரெடியாக போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுவான். அந்த அச்சடா பையனை அப்போ தான் அம்மா எழுப்ப போம்மா அப்படிமா. ஏந்திரா கண்ணே அப்படின்பா அம்மா. ஸ்கூல் உண்டே, எழுந்துரு அழுவான். என்னடா அழற? ஏந்திரா, ஸ்கூல் உண்டுடா, வச்சனா ஒரு 2 அப்படின்னு. அப்போ பல் தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு பேஸ்ட்டை இது ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டா போய் அங்கே போய் உட்காந்து கொல்லை பக்கத்தில் போய் உட்காந்துப்பான். உட்காந்து தென்னமரத்தை பார்த்துட்டு ஏன்னு வச்சுட்டு இருப்பான். அப்புறம் அம்மா வந்து என்ன பல் தேய்ச்சிட்டியா அப்படிமா. அப்புறம் உடனே தேய்ச்சி கொண்டு வாடா, சீக்கிரம் வாடா, டைமாக இருக்குறா அப்படின்னு அப்படின்னு கொப்பிடிப்பான் வாயை. நன்னா வச்சு நன்னா கொப்பிடிச்சாதுன்னே நாக்கெல்லாம் நல்லா இது பண்ணணும்ல, அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒன்று கொப்பிடிப்பான். கொப்பிடிச்சிட்டு வருவான். நேரம் வந்து பூஸ்ட் குடுன்னு அதுக்கு ஒரு அழுவான். சரி, சாமிக்கெல்லாம் போய் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது இந்த பையன். அவன் தான் எல்லாம் பண்ணான். சமத்து பையன் தான் எல்லாம் பண்ணான். பூஸ்ட் கொடுத்தோடனே அவசரமாக பூஸ்ட் கொடுத்து அம்மா வந்து நான் தான் ஆத்திப்பேன் அப்படிமா. ஏண்டா நாத்தி தரேன்டா, உனக்கு கீழே கொட்டிடுவேன் பேசாமல் அப்படி. நான் மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படிமா. உடனே உட்காந்து தானே ஆற்றுவான். படக்குன்னு அப்படியே கொட்டிடுவான் பூஸ்ட்டை. அம்மாவுக்கு ரொம்ப கோபம். ஏண்டா இப்படி படுத்துற நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 3 தடவை பூஸ்ட்டை கலந்து கொஞ்சம் ஆறிடுத்த போகிறேன். அது ஆறிடுக்கும் இல்லையா, என்னால் செஞ்சுட்டு கொடுத்துருவா. கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்? குடிச்சுப்பான். குடிச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு யோஜனை பண்ணுவான். அம்மா என்ன பண்ணுவா? தரன்னு இழுத்துன்னு போவாள். இழுத்துன்னு போய் நல்லா குளிப்பாட்டி விட்டுருவா. குளிப்பாட்டி விட்டுட்டு அங்கேருந்து வந்து தொடச்சி விட்டுட்டு விபூதி இட்டு விட்டு சாமி நமஸ்காரம் பண்ணப்போ அப்படின்பா. போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவான். வந்துட்டு, அம்மா என்னோட யூனிஃபார்மை காணும்மா அப்படிம்மா. ஏண்டா யூனிஃபார்ம் எங்கே போகும்? இங்கே தானே இருக்குது, பாடுறா, தேடி பாடுறா. இப்போ அங்கே தானே வச்சுருந்தேன் போனேன். இல்லை, பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் அதுக்கு தெரியாது இருக்குது. இல்லைம்மா அப்படிங்கும். செஞ்சுட்டு அம்மா எடுத்து கொடுப்பா. இவன் என்ன பண்ணுவான்? ஸ்கூல்லேருந்து வந்தோடனேமே அழகாக சாக்ஸு பூட்ஸ் எல்லாம் சமத்தா பையன் அழகாக அந்த ஷெல்ஃபில் வச்சுருவான். அந்த ஷூ ரேக்கில் கொண்டு வந்து வச்சுருவான். இவன் அம்மா அப்படி ஸ்கூலில் வரும்போதே வீசி எறிவான். சாக்ஸை ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஷூ அப்படி எறிவான். அந்த மாதிரி பையன் இவன். அப்புறம் சொல்லி சாக்ஸ் எடுத்து போடுறானோனையும் சாக்ஸை காணோம். ஏன்னா இவன் தானே தூக்கி போட்டிருக்கான். அது எங்கே போகும்? அது ஷூ ரேக் இருக்குல்ல, அதுக்கு அடியில் போய் கிடக்கும் அந்த சாக்ஸு. அப்புறம் அம்மா வந்து எடுத்து கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு உட்காந்து வைப்பா. சாப்பிட ஒரு படுத்தல், எல்லாத்துக்கும் படுத்தல், சரியா? சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு
டிஃபன் வச்சு ரெண்டு இட்லி கொடுக்கலாமா, ஒரு இட்லி கொடுக்கலாமா, வேண்டாம் வேண்டான்னு மேலெல்லாம் வழி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போய் வாசலில் போய் இதில் உட்காந்து வைப்பா. ஏன்னா அந்த ஆட்டோக்காரன் வருவான், ஸ்கூல் ஆட்டோக்காரன் வரும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வைப்பா. அதுக்குள்ளே உட்காண்டே இருப்பான். சமத்தா போய் சமத்தா உட்காந்துட்டு இருப்பான். இவனோட புக்ஸ் எல்லாமும் ஒழுங்காக எடுத்து வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையும் அம்மா பார்த்து எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிவிடுவா. வாசல் அது ஒரு மாடு போயிட்டுருக்கும். அப்போது மாடு போனவுடனே அந்த மாடு என்ன பண்ணும், அது மாடுக்கு போயிட்டுருக்கு வாசலில், இவன் வீட்டு வாசலில் சும்மா இல்லாமல் ஹை 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 அப்படிமா இவன் பெரிய வீரநாட்டம். அதுவும் சாமியும் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கும். பார்த்து டபக்குன்னு கீழே இறங்கி அதோட வால் இருக்கு பாரு, அது போய் பலுன்பான். உடனே அது என்ன பண்ணும், ஓடும், தெரிச்சு ஓடும், அப்படியே சாணியை போட்டுட்டு ஓடிப்போம். இவன் என்ன பண்ணுமா, பழக்கூட அந்த சாணியில் ட்ராயின்னு வழிக்கு பொத்தான்னு விழுந்துருவான். ட்ரெஸ் இப்போ தானே அம்மா போட்டு விட்ருக்கா, அதுவும் திங்கக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அப்படியே சாணி. வெறும் ட்ரெஸ்ஸாவது சாதாரண ட்ரெஸ்ஸாவது பாக்கி 4 ட்ரெஸ்ஸாவது 2-3 வச்சுட்டுருப்பான் செட்டு. இந்த திங்கக்கிழமை ஒரே ஒரு ஒயிட்டு ஷர்ட்டு ஒயிட்டு ட்ராயர் இப்படி தானே இருக்கும். இவன் என்ன பண்ணா, அப்படியே சாணியாயிடுது. அம்மா சாணியாயிடுச்சுமா, அம்மா கவுடாங்கன்னு கத்துவான். அடிச்சு பிடிச்சின்னு அம்மா ஓடிடுவான். என்ன ஆச்சோனோ தெரியலேன்னு ஓடி வந்தால், ஐயோ என்னடா இப்படி பண்ணுற, அப்படி பட்டு வச்சு அதெல்லாத்தையும் அலசி போட்டு அலம்பி விட்டா அது அப்படியே ஈரமாகவே இருக்கும். அதோடைய ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான். ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் ஸ்கூலில் ஒழுங்காக இருப்பான். நாம் மிஸ் இப்படி கண்ணாடி ஏய் எல்லோரும் எழுதிட்டேலோ, ஒழுங்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிங்களோ அப்படின்னு கேட்பாங்க மிஸ்ஸு. எஸ் மிஸ் அப்படின்னு சமத்தா பையன் போய் கரெக்டாக போய் காமிப்பான். அப்படி இப்படி பார்த்துனப்பா, என்னடா முடிக்கிற அப்படின்பா டீச்சர். நான் பண்ணலை மிஸ் அப்படிமா. ஏன் பண்ணலைன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாளைக்கு என்ன பண்ணியிருக்கான், ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த அண்ணக்காரன் சமத்தா பையன் வந்து உட்காந்து எழுதுறதுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் போர்டெல்லாம் வச்சு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா. இவன் என்ன பண்ணுறான், ஏய் வாடா எழுதலாண்டா அப்படிங்கிறான். அம்மா வந்து கடைக்கு போயிருக்கா, அம்மா வரத்துக்குள்ளே நம்ம முடிச்சுடலான்னா கூப்பிட்றான். இவன் இல்லை பாண்ணா நான் வரமுடிய அப்படின்னு சொல்லிட்டு பந்து இருக்கிறத வச்சு அப்படின்னு அடிக்கிறான். அவன் சொல்கிறான், சமத்தா பையன் சொன்னான், டேய் வீட்டுக்குள்ளே பந்து விளையாடாதுடா, டப்புக்குன்னு கீழே உடஞ்சி போயிடும்டா, இந்த டியூப்லைட் உடஞ்சி கீழே விழுந்துரும்டா, வேணாண்டா அப்படி சொல்கிறான். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு அடிக்கிறான். 2-3 தடவை அடிச்சிருப்பான், பட்டார்னு விழுந்துடுறது டியூப்லைட்டில் உடஞ்சி விழுந்தோடனே அங்கே கீழே அப்படியே கிளாஸ் எல்லாம் கொடுக்கு. இவன் என்ன பண்ணான், ஐயோ அம்மா இருட்டா போயிடுச்சு. அப்போ இருட்டாகிடுது, அம்மா வரதுக்கு லேட் ஆகிடுது, இருட்டா போனோடனே அம்மா என்ன பண்ண அம்மான்னு இப்படி நடந்து வரான் பாரு. சொரக்குன்னு ஒரு கண்ணாடி குத்தி போடுறது காலில். ஐயோ 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 ரத்தம்னு கத்துறான். அந்த பையனுக்கு சமதா பையனுக்கு என்ன பண்ணுறது, நான் தான் விளையாடுறதுன்னு சொன்னேன்டா, என்னடா அப்போ தான் அம்மா வர வீட்டுக்குள்ள நினைறா. என்ன இருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வந்து அம்மா பல்பை உடைச்சிட்டாம்மா பார்த்துமான்னு இவன் கத்துறான். அதோட அம்மா எப்போவுமே டார்ச் லைட் வச்சுருப்பா. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம், கையில் எப்போவுமே டார்ச் லைட் வச்சுப்பாங்க. சரியா, டார்ச் லைட்டை வச்சு பார்க்குறம்போது ஒரே கிளாஸு. ஐயோ என்னடா இப்படி பண்ண, நான் 2 10 2 ஏற்கனவே காலில் குத்திருக்கு, வலி தாங்கலை, போட்டு புத்தியில் தம் நண்டி வேற. அதோட போய் டாக்டர் அதை அழிச்சுன்னு போயிடுவா. அழிச்சுன்னு போனால் அந்த டாக்டர் அப்படி பார்ப்பார், அப்படி மாதிரி ஊசி போட்டுமா அப்படிங்கிறாப்புல. அவன் எப்படி பார்ப்பான், வேணாம் அவனை துரத்தி அவனை ஒரு வழியாக பண்ணி ஊசியும் போட்டுட்டு ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குதே ஐயா வலிக்குதேன்னு கத்துவான். அப்புறமா வீட்டுக்கு வந்தான். இதுதான் நடந்தது நேற்று நாளைக்கு. அதனால் இவனால் ஹோம்ஒர்க் எழுத முடியல. இந்த கதை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா, சரியா?